எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகம், அதிகாரம் 20, வசனம் 10. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஃபீல் பண்ணுறதை விட டீல் பண்ணுறது நல்லதுன்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தான் தேர்ந்து கொண்ட ஊழியர் எரேமியா இறைவாக்கினர். அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. அதான் சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் ஒரே திகிலாக இருக்குது, ஒரே பழி வாங்குகிற சூழல் இருக்கிறது, நான் எப்போ வீழ்ச்சி அடைவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இவர்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலம்புவார். அதாவது பரவாயில்ல, புலம்பலுடைய உச்சம். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும். அதே 20வது அதிகாரம் 14வது வசனம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் அன்னை என்னை பெற்றெடுத்த நாள் ஆசி பெறாதிருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, அதான் சொல்லுவாங்க, மனசு வெறுத்து போச்சுன்னா மரணம் வந்தால் கூட சந்தோஷம்தான்டா அப்படிம்பாங்களாம். மனசு வெறுத்து போச்சுன்னா மரணம் வந்தால் கூட சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் எரேமியா வெளிப்படுத்துகிறார். எரேமியா மட்டும் இல்லை, அரசராகமும் முதல் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எலியா இறைவாக்கினரும் அதை சொல்வார். யோபு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது யோபுவும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்வார். தன் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், நான் பிறவாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும். இப்படிலாம் மனசு வெறுத்து போய் துன்பங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவித்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்கங்கிறது தான் தெரிஞ்சு. அதுதான் வாசிக்க கேட்டோம். இங்கே என்ன யோசிக்க தோணுச்சுன்னா, இறைமகன் இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்கு வந்திருக்கிறார், கரெக்டு. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்திருக்கிறது. அதை வாசிக்கணும்னா திருத்தூதர் பணியில் 4வது அதிகாரம் 18லேருந்து வாசித்தோம்னா தெரியும். அங்கே இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கிற பேதுருவும் யோவானையும் கண்டிப்பாக நீங்கள் அவரை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. 40வது வசனம் சொல்லும், அவர்களை நைய புடைத்தார்கள் அப்படின்லாம் வரும். நைய புடைத்தார்கள். நீங்கள் அவரை பற்றி போதிக்கவோ கற்பிக்கவோ பேசவோ கூடாது. உடனே இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் உமக்கு அஞ்சவா, கடவுளுக்கு பயப்படவா, யாருக்கு பயப்படுறது அப்படிங்கிற ஒரு துணிவோடு அங்கே பேசுவாங்க. அதோடு இல்லை, இவர்களை சிரமப்படுத்தி துன்புறுத்தப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் துன்புறுத்தப்பட்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிம்பாங்க. கிறிஸ்துவை பொருட்டு நாங்கள் துன்புறுத்தப்பட்டதை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறோம், எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஆண்டவருடைய ஊழியத்தின் பொருட்டு நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? மனிதர்கள் எதிர்த்தாலும் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எதிர்த்தாலும் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாம் உட்காந்துட்டு நிறைய நேரத்தில் ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். அதை முதல்ல சொல்ல, வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஃபீல் பண்ணுறதை விட டீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க ஒருத்தர்.
அன்புக்குரியவர்களே, மனசை விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தால் மனசை விட்டுறக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், மனசை விட்டுறாத, காற்று அடிக்குதுன்னு சொன்னால் அது கிளைகளை அசைப்பதற்கு மட்டும் என்று நினைத்து விடாதே, வேறு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நீ இறங்கி வந்து செய்கிற அப்படின்னா ஒரு சில போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருதுன்னு வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு அதில் உறுதியாய் நிலைத்து இருக்கிறாய் என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. எவ்வளோ பலம் அடைந்திருக்கிற அப்படின்னு. அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரதான் செய்யும். வாழ்க்கைன்னா சில போராட்டங்களும் பிரச்சனைகள் வரதானே செய்யும். ஒருத்தர் சொன்னார், மிக அற்புதமாக சொன்னது, ஃபாதர், வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரும்போது இதெல்லாம் சகஜம் ஃபாதர். வாஷிங் மிஷின் மாதிரியான். துணியை வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டால் அது புரட்டும், சுற்றும், புரட்டி எடுத்து கடைசியில் காய வச்சு நல்லா வெள்ளையர்னு கொடுத்துரும் ஃபாதர் அப்படின்னார். கொஞ்சம் யோசிக்க வச்சுது. எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பயமில்லாமல் நம்ம போவோம். என்ன சில நேரங்கள் மன விரக்தி வந்துட்டுன்னா செத்து போகலாமோ, இதோட போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவருடைய உடனிருப்பு என்றும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள்.